ஹலோ எவ்ரிவன், வணக்கம். திஸ் இஸ் பிரியா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சண்டேக்கு முன்னாடி சண்டே எடுத்த வீடியோ. ஈவினிங் ஒரு சின்ன ஷாப்பிங் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் தான் போகிற வேலை இருந்துச்சு. டவுன் ஹாலில் அரோமா பேக்கரி எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப ஃபேவரெட்டு. ஷாப்பிங்க்கு முன்னாடி கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு போகலான்னு பாதாம் மில்க், ரோஸ் மில்க், அப்புறம் பஃப்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அங்கே அரோமா பேக்கரியில் நிஜமாகவே பஃப்பு, பாதாம் மில்க்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அன்றைக்கி சண்டேனால ரொம்பவே க்ரௌடாக தான் இருந்துச்சு. ப்ராப்பராக வீடியோ கூட எடுக்க முடியல. எங்களுக்கு ஷாப் அட்ரஸும் எங்களுக்கு தெரியல. நாங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி கூகுளில் பார்த்து எல்லாம் பக்கத்து நியர்பை ஷாப்பெல்லாம் விசாரித்து அப்படி தான் போனோம். ஸோ அதனால் ப்ராப்பராக வீடியோ எதுவுமே நான் எடுக்கலை. ஸோ நான் என்ன ஷாப் பண்ணேங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் என்ன ஷாப் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் செட் ஃபுல் ஆஃப் பேங்கிள்ஸு. இது வந்து ஒரு பேஸ் பேங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிளாஸ்டிக்கில் இருக்கும் இல்லையா, நம்ம ஆரி ஒர்க்லாம் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக நான் வாங்கியிருந்தேன். மெயினாக போனதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்விசிபிள் செயின் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கலாம் தான் போயிருந்தோம். ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்க இன்விசிபிள் செயின் வந்து மேக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ரீசெண்டாக இல்லை, ரொம்ப மந்த்தே ஆச்சு. ஸோ எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சனால தான் சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இதில் இருக்க ஸ்டோன்ஸ் வந்து எல்லாமே என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. நான் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணேங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக காட்டுறேன். ஸோ இன்விசிபிள் செயின் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸும் எனக்கு அவ்வளோ ப்ராப்பராக நாலேஜ் இல்லை. கொஞ்சம் யூடியூப்பில் பார்த்து நானே நோட்ஸ்லலாம் நோட் பண்ணி அப்படி தான் போயிருந்தேன். ஸோ அங்கே ஷாப்பில் போய் அவங்க இன்விசிபிள் செயினுக்கு தேவையான மெட்டீரியல்னு கேட்டவனே அவங்க ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல் எல்லாமே எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு என்னமோ கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ ஃபஸ்ட் டைமுங்கிறனால எனக்கும் தெரியல கொஞ்சம் எப்படி ப்ரைஸு பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறனால. நான் இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது அப்புறம் இந்த செட் ஆஃப் பேங்கிள்ஸு ஒரு 2 டூல் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே சேர்த்தே எனக்கு 1000 கிட்ட வந்துருச்சு. நான் அதுலேயுமே இமீடியட்டாக எனக்கு உடனே செயின் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தனால நான் உடனே என்கிட்ட இருக்க ஒரு சாரீக்கு ஏற்ற மாதிரி கலர் மேட்ச் பண்ணிட்டேன். ஒரு டாலர் மட்டுமே 20 ருபீஸ் கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. ஸோ டாலர் எல்லாம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எனக்கு சடனாக கிராஃப்ட் இல்லைன்னா ஜுவல்லரி மேக்கிங், பேங்கிள் மேக்கிங் ஆர் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் இது மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன். இன்விசிபிள் செயின் ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து போர் அடிக்கிற டைமில் எல்லாமே நான் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே பேங்கிள்ஸ் எல்லாமே நானே தான் ஓனாக நான் மேக் பண்ணேன். ஸோ ட்ரெண்டில் வர இப்போது இன்விசிபிள் செயின் ட்ரெண்டில் இருக்கனால அதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. ஒன் டைம் வீடியோ பார்த்தாலே நம்ம ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். நம்மளோட ஐடியாஸ் பொறுத்து நம்ம க்ரியேட்டிவாக பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கி சண்டே நைட் பார்த்திங்கன்னா நைட் ஷோ புக் பண்ணியிருந்தோம். ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ பேபி வச்சுட்டு நைட் ஷோ போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் எங்களுக்கு டிக்கெட் கன்வீனியண்ட்டாக அந்த டைமில் தான் கிடச்சிது. மற்ற டைமெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சீட் வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மண்டே. ஸோ அதனால் ஒர்க்கெல்லாம் ஸ்பாயில் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நாங்கள் சண்டே நைட்டே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்துட்டோம். மெயினாக யுகன் பேபியும் நைட்டு ஏன் கூட்டிகிட்டு வந்தோன்னா, அவன் நைட் என்னோடய ஃபீட் இல்லாமல் அவன் தூங்க மாட்டான். ஸோ அது ரொம்பவே கஷ்டம். நாங்கள் அகைன் ஒரு 12 o'clock மேலே தான் வீட்டுக்கு போவோம். அது வரைக்கும் தூங்காமல் இருந்தால் ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ ஈவினிங்கே நாங்கள் சரி வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் வெளியே ஷாப்பிங் போனனால கூப்பிட்டு போகல. ஸோ தனியாக தேட்டர் போகிற மாதிரி இருந்தால் நாங்கள் புக் பண்ணியிருக்க மாட்டோம் தம்பியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. நாங்கள் மால்குள்ளேயே புக் பண்ணனால சரி மாலில் ஃபன் சிட்டி எல்லாம் இருக்கும், ஸோ அவனும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவான்னு சொல்லி தான் நாங்கள் கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். அவர் இப்போ ஒரு 4-5 மூவிஸ் கிட்ட நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். நல்லாவே பார்ப்பான், நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பான். அழுகிறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபஸ்ட் டைம் கூலி மூவிக்கு போயிருந்தோம். அதுக்கு மட்டும் ரொம்ப க்ரௌடு, ரொம்ப சத்தமாக இருந்தனால மட்டும்தான் அழுதான். மற்றபடி நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாரு.
ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் எப்படினாலும் தேட்டரில் தூங்கிடுவான். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். எங்களுக்கு விட்டுட்டு போகிறதுக்கும் மனசும் இல்லை. சடனாக நம்ம மூவியில் இருக்கும்போது திடீர்னு கால் பண்ணி அழுகிறான், ஏதாவது சொன்னால் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடும். அதனால தான் ஸ்பாயில் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிட்டுட்டே போயிட்டோம். ஸோ 10 o'clock மூவி நாங்கள் ஒரு 9 கிட்டே ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நாங்கள் முன்னாடியே ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் அவருக்கும் ரிலாக்ஸ்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் ஃபன் சிட்டி கூப்பிட்டுட்டு வந்துட்டு சும்மா ப்ளே பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் தேட்டருக்குள்ளே கிளம்பிட்டோம். அப்படி எந்த மூவிக்கு நாங்கள் நைட் ஷோ புக் பண்ணி போனோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு மூவி தான். சொல்லப்போனால் இந்த மூவிக்கு நான் ரொம்ப மந்த்தாகவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக் தான். லாஸ்ட் இயரே இந்த மூவி வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுலேருந்தே கண்டிப்பாக போய் பார்க்கணுன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நாங்கள் மோஸ்ட்டாக பெங்களூரில் இருக்கும்போது நாங்கள் மூவி தேட்டர்னு அதிகமாக போனதே இல்லை. அதிகமாகவே இப்போ ஆஃப்டர் பேபி நாங்கள் அதிகமாக போகல. கோயம்புத்தூர் எப்போ வரோமோ அப்போ எப்போயாச்சும் ஒரு மூவி தான் போயிருக்கோம். ஆஃப்டர் பேபி நாங்கள் போன ஃபஸ்ட்டு மூவி பார்த்திங்கன்னா கூலி தான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பெங்களூர் போனதுக்கப்புறம் நாங்கள் எந்த மூவிக்குமே போகல. கோயம்புத்தூர் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இது எப்படி பார்க்காம மிஸ் பண்ண முடியும் மைக்கேல் ஜாக்சன் மூவி. ஸோ அதனால் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி வந்துட்டோம். அதிகமாக எனக்கு பயோபிக் அந்த மாதிரி மூவி அவ்வளோவா நான் பார்த்ததில்ல. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் சீரியஸாக சொல்லப்போனால் மூவி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ரியல் மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே தான் இருந்தாங்க. ஃபேஸ் கட் அந்த மாதிரி இருந்தாலுமே அவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சேம் மைக்கேல் ஜாக்சனோட சேமாக இருந்துச்சு. மூவி பார்க்கும்போதே கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. ஸோ மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் இவ்வளோ மைக்கேல் ஜாக்சன் ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு தேட்டர் போய் தான் எனக்கே தெரிஞ்சது. ஸோ சீட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா யுகன் பேபி தூங்கிட்டான். அவரை வச்சுட்டு நானும் பேலன்ஸ் மூவி பார்த்து முடிச்சிட்டேன். மைக்கேல் ஜாக்சனோட ஒவ்வொரு ஹிட் சாங்குமே தேட்டரில் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த சாங் விட அந்த சாங்குக்கு முன்னாடி எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே அவங்க பிஹைண்ட் த சீன்ஸ் அந்த சீன்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மூவி இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. மேபி செகண்ட் பார்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மைக்கேல் ஜாக்சனோட பாதி லைஃப் ஸ்டோரி தான் ஃபஸ்ட் பார்ட்டில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இன்னும் அது கரெக்டாக தெரியல. செகண்ட் பார்ட் வந்தாலும் நிஜமாக நல்லாயிருக்கும்.
மஸ்ட் வாட்ச்ன்னு தான் சொல்லுவேன். அதுவும் தியேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எங்களோட வீக்கெண்ட் இப்படி தான் போச்சு. ரிலாக்ஸ்டாக மூவி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி 1:00 கிட்ட ஆயிடுச்சு வீட்டுக்கு போகவே. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.